இங்க இருக்க தமிழக ஊடகங்கள்லாம் ரொம்ப நாளா தேர்தல் அப்படின்னு 26 கொஞ்சம் சூடு குறிச்சப்ப பார்த்திருப்போம். என்டிஏ கூட்டணி வந்து உறுதியா இல்லைங்க. அதிமுகவும் திமுகவுக்குள்ள பெரிய சண்டை சச்சரவு போகுது. அவங்க வந்து ஜெல்லாவே இல்லை. அவங்க வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறாங்க, அதிமுக அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து மிரட்டினாலதான், கையை மூடிக்கிறனாலதான் வந்து அதிமுக போய் சேர்ந்தாங்கன்னு டெய்லி ஒரு விவாதம் வச்சாங்க. ஆனா அவங்க 2வது அரசியலுக்கான பரப்புரை, அது யாரு? பாரத பிரதமர் மோடி, என்டிஏ தலைவரான பாரத மோடி அவர்கள் வந்து மதுராந்தகத்துல பேசி முடிச்சிட்டாரு, திருப்பரங்குன்றத்துல பேசி முடிச்சாரு. அடுத்த 3வது மாநாடு திருச்சியில அவங்க ப்ரிப்பேர் ஆகி போயிட்டே இருக்காங்க. ஆனா இங்க திமுக தரப்புல இருந்து ஒரு இடத்துல கூட ஒரு மாநாடு போட முடியல. சரி, மாநாடு அப்படின்னு விடுங்க, அது கூட போட வேணாம். வெளியில வந்து நாங்க கூட்டணிலாம் நாங்க உறுதி ஆயிடுச்சுங்க, இந்த இவங்க கட்சி தான் எங்க கூட இருக்காங்கன்னு இன்னும் அறிவிக்க கூட இல்லை. இத பத்தி ஏதாவது ஒரு ஊடகம் சும்மாவாவது ஒரு நாளாவது டிபேட் வச்சாங்களா? ஏன் இன்னைக்கு எடுத்துப்போங்க. இப்ப பார்த்திருப்போம், இன்னைக்கு சிதம்பரம் முன்னாள் மத்திய அமைச்சரும் சரி, தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திடீர்னு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா பார்த்திருப்போம்ல, புகைச்சல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து தாவேகா கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்ல, நம்ம திமுகவோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் போய்கிட்டே இருக்கு. அதுல ஓப்பனா தமிழகத்துக்கு பொறுப்பாளர், தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் அவர்களே சொல்லிட்டாரு, அவங்க கொடுக்குற அந்த 25 சீட்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்க இன்னி வரையும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கோம். அவங்க அப்பாயின்மெண்ட்டோ எந்த பேச்சுவார்த்தையோ எங்களை வந்து அழைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக அந்த தேர்தல் பொறுப்பாளர் காங்கிரஸோட தலைவராக இருக்க திரு கிரீஷ் அவர்கள் ஓப்பனாவே வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. ஆனா இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. இப்போ சச்சமயம் கூட சிதம்பரம் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் போய் சந்திச்சுட்டு வெளியில வந்து, சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கூட்டணி சுமூகமா தான் போகுது, நாங்க சும்மா பார்க்க வந்தோம்னு கூட சொல்லவே இல்லை. தொகுதி பங்கீடுக்காக போயிருக்கோம், முடிவு எடுக்கிற நிலைமையில நாங்க இல்லை, மேல டெல்லி தான் அது வந்து எல்லாமே முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பவும் போல ஒரு சப்பக்கட்டுற பதில் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர் ஒரு கான்ஃபிடன்ட் லெவல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து வேணும்னே கலப்புறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் சொல்லாம இப்படி மலுப்பலான பதிலை சொல்லிட்டு அவர் பாட்டு ஏறி போயிட்டாருங்க. இதுதான். ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க மீடியால, திமுக கூட்டணி தான் பெரிய இன்டாக்டா இருக்கு, ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிறைய தேமுதிகலாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வந்துட்டாங்க. அங்கதான் பெரிய சிக்கலே திமுக இருக்கு. என்னதான் ஆட் ஆனாலும் ஒவ்வொரு நாளுமே பார்த்திருப்போம், கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க, போன தடவை மாதிரி இந்த தடவை நாங்க வந்து கண்டிப்பா கொடுக்குற தொகுதியை வாங்கிக்க மாட்டோம், எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம் அப்படின்னாங்க. இப்ப அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்க தேமுதிகக்கு எத்தனை தொகுதி தருவாங்க? இப்ப காங்கிரஸ் இருக்கிற பிரச்சனை, திமுகவுக்கும் காங்கிரஸ் இருக்கிற பிரச்சனை 2 தான். ஒண்ணு ஆட்சியில பங்கு, 2வது தொகுதி. அவங்க கொடுக்குற தொகுதி வந்து இன்னும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதா. இதுலதான் திமுக எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறதான் பெரிய சேலஞ்ச் இருக்கு. கூட்டணிகள் அதிகரிக்கலாம், ஆனா அந்த ஷீட் ஷேரிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் தெரியல. இன்னொன்னு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, மதுரையில இருக்கிற எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல ராஜகண்ணப்பன் அவர்களா இருக்கட்டும், நேரு அவர்களா இருக்கட்டும், காங்கிரஸ பொது வெளியில வந்து ஒரு லக்கேஜ் பேகுங்க, முதுகுக்கு பின்னாடி அவங்க தேவையில்லாத லக்கேஜ் வச்சிருக்காரு தலைவர், இதே இந்த தொகுதியெல்லாம் திமுக கொடுத்தா அசால்ட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா காங்கிரஸை வந்து கண்டனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பூத் லெவல்ல உங்களுக்குள்ள ஆள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு மோதல் போயிடுச்சு. அதை எதிர்த்து வந்து மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணி அவர்களா இருக்கட்டும், அவங்களும் வந்து எதிர்த்து எதிர்வினை ஆட்டினாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தந்த தொகுதி மதுரையில ஒரு 3 தொகுதி வந்து காங்கிரஸ் தான் கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் மேலிடத்துக்கு லெட்டர் அனுப்புறாங்க. இப்படி மோதல் பெய்கிட்டு இருக்கு. தலைவர்கள் என்னதான் ஓகே, கூட்டணி ஓகே ஆனாலும் இவங்க சொன்னாங்கல்ல என்டிஏ ஜெல் ஆகுமான்னு, இதுலதான் கேட்கணும் நம்ம. திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் அடிமட்டத்துல ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா? தேர்தல்ல ஒற்றுமையா இருப்பாங்களா? தலைவர்கள் என்னதான் உடன்பாடு எட்டுப்பட்டு கையெழுத்து போட்டாலும் தொண்டர்கள் மத்தியில அந்த ஜெல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. காங்கிரஸுக்கும் திமுகக்கும் கூட்டணி ஓகே ஆனாலும் இருக்கு. ஏன் காங்கிரஸ் வந்து விடாப்பிடியா வந்து இந்த மாதிரி இழுக்கிறாங்க? எப்பவுமே காங்கிரஸ் வந்து பார்த்திருப்போம், தொகுதியில பங்கீடுல வந்து இழுபறியா தான் இருந்துட்டே இருப்பாங்க. போன தடவை 25லுமே வந்து அவங்க இழுத்துட்டே இருந்தாங்க. இந்த தடவை காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு, விஜய் அவர்கள். ஏன்னா அவர் இன்னி வரையும் யாரு கூப்பிட்டுமே
வாங்க வாங்க நாங்க ஆட்சியில பங்கு தரோங்கிறோம், அதிகாரத்துல பங்கு தரேங்கிறாரு. ஆனா யாருமே வரவே இல்லை. அதை உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுக்குனால நமக்கு கேரளால எக்ஸ்ட்ரா ஏதாவது ஓட்டுக்கு வாய்ப்பு இருக்கும், அவங்க ரசிகர் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்லயும் காங்கிரஸ் இருக்கு. ஆனா இதுலயே சீனியரா இருக்க காங்கிரஸ் ஆட்கள் நமக்கு உறுதுணையா எம்பிக்கு அதிகமா 40 பெற்றுக் கொடுத்த திமுக உறுதுணையா இருக்கு, அதனால நம்ம வருகிற தேர்தல் கேரளாவை பார்க்க வேணாம், இப்ப இருக்கிறது நம்ம சப்போர்ட் பண்ண திமுக கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை தான் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் போகுது. என்னதான் இருந்தாலும் இப்பயே இப்படி பிரச்சனை போகுது, தொகுதி பங்கீடு அதுலதான் இன்னும் பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரியே மதுரையில இத்தனை தொகுதி வேணும்னு அவங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து கேட்கறாங்க. இல்ல இவங்களுக்கெல்லாம் தரவே கூடாது, குறிப்பா பேர் சொல்லியே சொல்லிட்டாங்க திமுக இருக்கிற எம்எல்ஏ. ஏன்னா அந்த ஜோதிமணி மாணிக் தாக்கூருக்குலாம் கொடுக்கவே கூடாதியா, எந்த தொகுதியும் தலைமை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொது வெளியில கொடுக்குறாங்க. இப்படி மோதல் இருக்கிறப்ப எப்படி இவங்க உடன்பாடு பெற்று கூட்டணி அமைச்சு எப்படி தேர்தலில் வேலை பார்க்க போறாங்கன்னு பார்க்கணும். இந்த சைடு சொல்ற மாதிரியே என்டிஏ வலுவா தனது 2 கூட்டத்தை முடிவெடுச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றம், 1 மதுராந்தகம், 3வது திருச்சியில பெரிய ஒரு 3வது கூட்டத்தோட இப்ப தயாராகி போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம் அடுத்த அரசியல் நிகழ்வு எப்படி இருக்குன்னு. பட் ஊடகங்கள் இதை பத்தி பேசுறாங்களா, பயஸ்டா ஏன் ஊடகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஏதாவது ஊடகத்துல டிபேட்டா இருக்கா, திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனையா அப்படின்னு நீங்களே பாருங்க. ஏதாவது ஒரு ஊடக விவாதத்திலேயாவது இந்த தலைப்பு இருக்கா இல்லையான்னு அப்ப தெரியும் தமிழக ஊடகங்கள் நடுநிலையா இருக்கா இல்ல வேற ஒருத்தங்க கையில இருக்கா அப்படின்னு.